ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என் வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு இந்த புது வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நான் பப்ளிஷ் பண்ண ஹவாலிமானி இஸ்தான்புல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிகமான டீட்டெயில்ஸ் அது தெரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது என் சேனலை எல்லோரும் பார்க்கக்கூடிய எல்லோரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். வீடியோவை பார்த்து வீடியோவில் எது கமெண்ட்ஸ் இருந்தேன்னு சொன்னால், குறைகள் இருந்தேன்னு சொன்னால் அந்த கமெண்ட் இன்பாக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த குறைகளை சரி செஞ்சுக்கலாம். பார்க்குற எல்லாருக்கும் மிகவும் நன்றி. லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. இன்றைக்கு நான் போக போகிறது சைனாவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விமான நிலையம். நான் லாஸ்ட் 2 months விசிட் பண்ண ஒரு ஏர்போர்ட் தான், விமான நிலையம் தான். இதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான். ஆனால் இது மிச்சம் பழசு இல்லை, ஒரு 35 years பழைய ஏர்போர்ட் தான். வரலாறு உடைய 35 வருஷம் வரலாறு இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட். சென்ஜன் சர்வதேச விமான நிலையம். இது சென்ட்ரல் சைனாவில் இருக்கக்கூடிய தென்மத்திய மாநிலம் இருக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட் ஒரு மிகவும் பழைய ஏர்போர்ட். ஆனால் ரொம்பவும் பிஸியான ஏர்போர்ட் விமான நிலையம் தான் இது. இந்த போயிங் சர்வதேச விமான நிலையம் 1991 ஆண்டு அக்டோபர் 12 தான் திறக்கப்படுகிறது. இது முதலாவது இந்த விமான நிலையத்தை ஷென்சன் ஹாங்ஷன் ஏர்போர்ட் விமான நிலையம் என்றுதான் பழைய பெயர் இருக்கிறது. காலப்போக்கில் அதன் பெயர் மாற்றி அமைக்கப்படுகிறது. காரணம் என்னன்னு சொன்னால், இது அமைந்திருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் போஆன் டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் ஷென்சன் இந்த ஏர்போர்ட் அமைந்திருக்கிறது. அதனால் காலப்போக்கில் ஷென்சன் போஆன் சர்வதேச விமான நிலையம் என்று பெயர் மாற்றப்படுகிறது. இந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம்தான் பேர்ல் நதி. அங்கிருந்து பேர்ல் நதி மூலமாக ஃபெரி மூலமாக ஹாங்காங் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணலாம். இந்த ஏர்போர்ட்டிலிருந்து ஷென்சன் போஆன் சர்வதேச விமான நிலையமும் ஹாங்காங் சர்வதேச விமான நிலையமும் குவான்சோ பயோன் சர்வதேச விமான நிலையமும் ஒரு நதி மூலமாக கனெக்ட் பண்ணப்படுகிறது. அது இந்த 3 பெரிய ஏர்போர்ட் விமான நிலையங்களுக்கு மாத்திரம்தான் அந்த தகுதி இருக்கிறது. இந்த ஏர்போர்ட்டிலிருந்து, இந்த விமான நிலையத்திலிருந்து கஸ்டம்ஸ் கிளியரிங் இல்லாமல் மற்ற ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு, ஃபெரி மூலமாக போகிறதுக்கு ஒரு வசதி இருக்கிறது. இது இந்த ஏர்போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சிறப்பம்சம் உண்டு. உதாரணமாக, ஒரு பிரயாணி ஷென்சன் பாவோன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வேறொரு நாட்டுக்கு போகிறவர், அவருடைய விமானம் ஹாங்காங்
சர்வதேச விமான நிலையம் டிரான்சிட் ஆகித்தான் போகிறதுக்கு இருக்குன்னு சொன்னால் அவருக்கு ஏர்போர்ட் ஃப்ளைட்டில் வந்து தான் டிரான்சிட் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஷென்சன் சர்வதேச விமான நிலையமும் குவான்சோ பயூன் சர்வதேச விமான நிலையமும் ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்துக்கும் ஒரு ஃபெரி சர்வீஸ் இருக்கிறதுனால அவருக்கு ஷென்சன்லேருந்து ஃபெரி மூலமாக ஹாங்காங் வந்து ஹாங்காங்லேருந்து அவருடைய டிரான்சிட்டை ஃபெரியில் வந்து டிரான்சிட் ஆகி அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகக்கூடிய வசதி இந்த 3 ஏர்போர்ட்டுக்கும் மாத்திரம்தான் இருக்குது. சைனா மெயின்லேண்டில் இருக்கிறது வந்து குவான்சோ பயூன் சர்வதேச விமான நிலையமும் ஷென்சன் பாவான் சர்வதேச விமானத்துக்கு மாத்திரம்தான் அந்த வசதி இருக்குது. இன்றைய வீடியோ ஃபுல்லாக ஏர்போர்ட் இமிக்ரேஷன் ப்ராசஸ் பண்ண இருக்கிற ஏரியாவில் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. எபிசோட் 2 இமிக்ரேஷனை தாண்டி உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் நான் இப்போ இருக்கிறது வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து இமிக்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஏர்போர்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் இருக்கிற வியூஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த ஏர்போர்ட் 1991ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டாலும் 25 வருடங்கள் ஆகிற நேரத்தில் இந்த விமான நிலையத்தின் மக்கள் போக்குவரத்து 55 மில்லியனை தாண்டுகிறது. 55 மில்லியனை தாண்டுற நேரம் வர நேரத்தில் சைனா மெயின்லேண்டில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் இந்த விமான நிலையம் 4வது பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டாக மாறுகிறது சைனாவில். அதே நேரத்தில் முழு உலகத்திலையும் எடுத்துக்கொண்டால் 24வது விமான பயணிகள் போகக்கூடிய ஒரு பிஸியான ஒரு ஏர்போர்ட்டாக மாறுகிறது. சைனா ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்களின் ரிப்போர்ட் படி. அதே நேரத்தில் 12வது பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டாக மாறுகிறது கார்கோ டிரான்ஸ்மிஷன்ஸ் பொதிகளை சுமந்து செல்லக்கூடிய விமான சேவைகளின் 12வது இடத்தை அடைகிறது. அந்த இடத்தை அடைந்து கொள்கிறது. இதே போன்று ஒரு வருடத்துக்கு 2023ஆம் ஆண்டு ஆகும்போது 1,700,000 மெட்ரிக் டன் எடை ஒவ்வொரு வருடமும் கார்கோ செய்யக்கூடிய ஒரு விமான நிலையமாக இது மாறுகிறது. இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் தான் நான் கொடுத்துருக்கேன் ஷென்சன் ஏர்போர்ட் பற்றி. இது சம்பந்தமாக ஒரு விரிவான ஏர்போர்ட் இமிக்ரேஷனை தாண்டி உள்ளே போனதுக்கு பிறகு அது உள்ளே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பற்றி அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கும் வரை எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எனது சேனலை பார்த்தவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். புதிய வீடியோஸ் எனக்கு எடுத்து வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வீக்லி ஒரு தமிழ் வீடியோ போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கேன். உங்களோட உதவி எந்த அளவு அழகாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு நல்ல வீடியோ எடுத்து வரதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.